பரந்தூர்ல தான் கட்டுவேன்னு வீம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே போய் லேண்ட் வாங்கிருப்பாங்க. புரியுதா? லேண்டை வாங்கிட்டு புஷ் பண்ணுறது பரந்தூர்னு. நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் வீடு உளுந்தூர் தானே சார் இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த உளுந்தை பண்ணை வீட்டில் சென்று தான் அவர் பொங்கல் விழாவை கொண்டாடுவார். அங்கே தான் அந்நியார் டிஎஸ் மினரல்ஸ் என்ற ஸ்பிரிங்ஸ் மினரல் வாட்டர் நிறுவனத்தை வைத்திருந்தார். டிஎஸ் என்றால் என்ன? துர்கா ஸ்டாலின். ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால அவ்வளோ பேரும் போட்டாங்க பணத்தை. மற்றவங்களுக்கு தெரியாது, திமுக எல்லாருக்கும் தெரியல. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் நெய்வேலியில் லேண்ட் வச்சுருந்தாங்க, அதை வித்துட்டு இங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வாங்கினவங்க தப்பிச்சிருவாங்க. இனிஷியலாக அந்த 10 லட்சம் சொன்னேன், 10 லட்சம் இருக்கும்போது வாங்கினவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பல கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விவசாயி 10 லட்சத்துக்கு லேண்ட் வித்துட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து வாங்குறாரு 30 லட்சத்துக்கு விற்கிறாரு. கடைசியாக ஒருத்தன் 3 கோடிக்கு அந்த லேண்டை வாங்கியிருப்போம்ல, அவன் நிலைமை இன்னைக்கு என்ன? அதுதான் டிஆர்பி ராஜா. இப்போ சொல்லு, கருப்பு நாளா இல்லையா? நிச்சயமா கருப்பு. தமிழகத்தின் பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறையா? ஒருத்தர் விடாம வயிற்றுலே வாயில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ போச்சே போச்சே, என்ன இப்படி தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிட்டீங்க, தொழில் வளர்ச்சி இப்படி போயிடுச்சே, முதலீடுகள் போச்சே, தமிழகம் பின்தங்கி விட்டதே. இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காக தானே உங்ககிட்ட வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டோம், வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சு வந்தான் நீ. அன்னைக்கு ஏன்பா இல்லை உனக்கு தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை? தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் தானே உங்களிடம் கேட்டார்கள். எவ்வளவுதான் வந்திருக்கு முதலீடு சொல்லி தொலையா? ஒரு வெள்ளை அறிக்கை கூடிய இப்படிதான் காட்டணும்னு திமிரா காமிச்சியா? இப்படிதான் போகும் உங்க பணம். இது போக ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தானே இந்த கோப்புகளை நகர்த்துவது, அவர்களுக்கு தெரியும் அல்லவா? அவங்க தானே நினைச்சு அதுக்கு மேல இருக்கு. மொத்தமா போச்சு. அவ்வளவு பேர் செய்த முதலீடும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம். ஸோ இந்த அடிப்படையில் விஜயின் இந்த முடிவை நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கிறேன். அதை ஒத்துக்கிறேன். இன்னொரு ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கு, அடுத்த ஏர்போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கனாலே 5-6 வருஷம் ஆகும். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்கன்றதுக்காக ஏர்போர்ட் கொண்டு வர முடியாது ராஜா. ஸோ இவர்களுடைய நோக்கம் வந்து வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, ஒரு புடலங்காயும் கிடையாது.